2023 கேட்ட ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, வட்டி அரை வருடமாக கூட்டப்படும் போது 18 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் 1000 மீதான கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம ஃபார்முலா வைஸ் போடணும் அப்படின்னா நம்ம அரையாண்டுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஷார்ட்கட் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு ஒரு ஷார்ட்கட்டு, 3 இயர்ஸ்க்கு ஒரு ஷார்ட்கட், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம வந்து அரையாண்டும் போட்டுக்கலாம், அரையாண்டு சமம் போட்டுக்கலாம், காலாண்டு சமம் போட்டுக்கலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கொஷினை கொடுத்ததை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். கொஷினில் வந்து பிரின்சிபல் வந்து 1000 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 18 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணி கேட்குறாங்க. இதை நம்ம வந்து எப்படி போடுறது, அதாவது 2 இயர்ஸ் அப்படின்னா 3 இயர்ஸில் கன்வெர்ட் பண்ணி எப்படி ஷார்ட்கட்டில் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்த கொஷினை வந்து நான் அப்படியே இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன். அரையாண்டுங்கிறத அப்படியே முழுசாக மாற்றி எழுதிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இயர்ஸ் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே 18 மந்த்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அரையாண்டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அரையாண்டு அப்படின்னா 18 மாதத்தில் எத்தனை அரையாண்டு இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு இருக்கும். இப்போ 18 மாதம் அப்படிங்கிறது 3 அரையாண்டு அதில் இருக்கும். அப்போ 3 அரையாண்டு அதில் இருக்கிறதுனால இதை நான் கன்வெர்ட் பண்ணும் போது 3 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான் மந்த்தை. பிரின்சிபல் வந்து அது எப்பயுமே மாறாது, ஸ்டாண்டர்டாக அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 10%ங்கிறது அரையாண்டுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு 10%ங்கிறாங்க. இப்போ நம்ம அரையாண்டு கன்வெர்ட் பண்ணோம்னா எப்படி வரும்? 5% வருமா? அப்போ நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம்? 5%ன்னு சொல்கிறோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. இவ்வளோ தான். இது நீங்கள் எடுத்து எழுதினீங்கனாலே சம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பாருங்கள், நம்ம பழைய சம் மாதிரி இருக்கா? அதாவது இப்போ 3 இயர்ஸ்க்கு 1000 ரூபாய்க்கு 5% வட்டி வீதம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அவ்வளோதான் சம். இதை எடுத்து எழுதினீங்களே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அந்த ஷார்ட்கட் மூலிமா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. இல்லை நீங்கள் நார்மல் சம் மாதிரி இதை போட்டாலும் போடலாம் ஃபார்முலா வச்சு. ஓகே, ஷார்ட்கட் என்னன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து 331, 2 இயர்ஸ்க்கு வந்து 21ன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து 331ன்னு போட்டுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 1000 ரூபா பிரின்சிபலுக்கு வந்து 5% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 5% கண்டுபிடிக்கிறோம். இப்போ 5% போட்டோம்னா இந்த 100க்கு இந்த 2 சைபர் அடிச்சிடுவோம். இப்போ வந்து 50 ரூபான்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த 50ங்கிறத வந்து ஃபஸ்ட்டு 3ல் வந்து போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 5%, இந்த 1000 ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் இயரில் வந்து நமக்கு வந்து 50 ருபீஸ் வந்ததுன்னு அர்த்தம். இப்போ இந்த 50 நம்ம 3க்கு கீழே போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த 50 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5% கண்டுபிடிக்கிறோம். 5% கண்டுபிடிச்சோம்னா 2.5. இந்த 2.5க்கு எகெயின் இந்த 2.5 வந்து அடுத்த இதில் போட்டுக்கிறோம். அடுத்த ஆஃப் இயரில் 2.5. அதுக்கு அடுத்தது இந்த 2.5க்கு வந்து 5% கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0.125ன்னு வருது. அந்த 0.125ங்கிறது அடுத்து 1க்கு கீழே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இதுதான். இப்போ என்ன பண்ணணும்னா டேரெக்டாக பெருக்கி எல்லாத்தையும் கூட்டினோம்னா ஆன்சர் நமக்கு. இப்போ 3 × 50 நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 150 வரும். ஓகேவா? 150 போட்டுக்கிட்டேன். 3 × 2.5 நமக்கு 7.5ன்னு வரும். அப்போ 7.5ங்கிறது போட்டுக்கிட்டேன் அது கீழே, ஏன்னா ஆட் பண்ணுறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். அது 1 × 0.125 வந்து பார்த்திங்கன்னா அதை 0.125 தான் வரும். அதை வந்து நான் ஆட் பண்ணுறதுக்கு இது மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5, இங்கே 2 வரும். 5 2ங்கிறதுனால இங்கே 3னே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 5 1 6ன்னு வரும். 0.751. அப்போ 157.63 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒன்ஸ் நம்ம போட்டது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். இப்போ 157.63ங்கிறது தான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.